ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ப்ளஸ் ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரைத்தா பச்சடின்னு கூட சொல்லலாம். முள்ளங்கி, தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ரைத்தா வெரைட்டி பார்க்க போகிறோம். நம்ம பெரும்பாலும் வந்து வெங்காயம் அந்த மாதிரி யூஸ்வலாக செய்யக்கூடிய ரைத்தாக்கு இது ஒரு சேஞ்சாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்த விட முள்ளங்கி வந்து நம்ம இன்றைக்கி பச்சையாக யூஸ் பண்ணி டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி ஈஸியாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு முள்ளங்கி எடுத்தால் நான் இந்த மாதிரி ஃபைனாக துருவி வச்சுருக்கேன். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் கெட்டி தயிர் எடுத்து அதில் சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நான் ஃபைனாக கட்டிகள் இல்லாமல் நல்லா க்ரீமியாக வர மாதிரி இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு பிளெண்டரால் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு ரைத்தாக்கு நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி ஒரு நல்ல ஒரு பதத்தில் வந்து நமக்கு தயிர் கலவை கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த இஞ்சியை 1/2 இன்ச் இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்கிற தயிர் கலவையில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான நறுமணத்தோட முள்ளங்கியும் சேர்த்து நம்ம கேரட் துருவல் போட்டு செஞ்சுருக்கோம், வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கோம். இது எல்லாமே யூஸ்வலானது தான். முள்ளங்கி வந்து ரொம்ப வித்தியாசமான சுவையில் முள்ளங்கி தான் சேர்த்துருக்கோமா அப்படின்னு தெரியாத வகையில் இந்த கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் கலவை சேர்க்கறதுனால நமக்கு சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம அரைச்ச கலவையை சேர்த்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற முள்ளங்கியும் துருவலையும் வந்து நம்ம இந்த தயிர் கலவையோடு சேர்த்து எல்லா பக்கமும் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க. பர்டிகுலராக இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம ஆனியன் ரைத்தா வைப்போம் இல்லைங்களா, இது நீங்கள் வந்து ஒரு சேஞ்சாக நீங்கள் வீட்டில் முள்ளங்கி இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தோட முள்ளங்கி வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உடலுக்கு நல்லது சேர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் முள்ளங்கியில் இருக்குது. முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு பார்த்துருப்போம். ஒரு தாளிப்பு கிண்ணத்தில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக வந்து பெருங்காயம், கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க. நல்லா பொரிஞ்சு நல்லா நறுமணம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து இந்த ரைத்தா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கலவையில் சேர்த்துட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வித்தியாசமான சுவையில் நமக்கு முள்ளங்கி ரைத்தா சட்டுன்னு வீட்டில் எப்பவும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செஞ்சாச்சு. நீங்கள் வந்து இதை வந்து எந்த வெரைட்டி ரைஸோட வேணால் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். பரோட்டா, சப்பாத்தி, இதுக்கெல்லாம் கூட இது வந்து ரொம்ப குழுன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் தடவை என்னோடய வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உடனே அப்டேட் ஆக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.